கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களே, இன்னைக்கு நீங்கள் கேட்க இருக்கிற சிறுகதை எழுத்தாளர் சீனிவாசன் அவர்கள் எழுதிய முடிவு என்கிற சிறுகதை தான். இந்த சிறுகதையை உங்களுக்காக வழங்க போகிற நான் சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். கதைக்குள்ளே போகலாமா? சார், பிருந்தாவன் நகர்லேருந்து பேசுகிறேன். ஜஸ்டைன்லேருந்து நம்பர் எடுத்தேன் என்றபடியே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒலித்தது தொலைபேசியில் அந்த பெண்ணின் குரல். பெங்களூர் சாஃப்ட்வேர் டச்சும் இருந்தது, மிதமான பதட்டமும் தெரிந்தது ஒலித்த அந்த குரலில். சரி சொல்லுங்க என்றார் எதிர்முனையில் பதிலளித்தவரோ. சார், இங்கே எதனாவது பெட் அடாப்ஷன் சென்டர் இருக்கா என கேட்க, வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஓசூர் வர்ற சாஃப்ட்வேர் மக்கள் பெரும்பாலும் அன்னைக்கு அவங்க கண்ணில் படுற தெருநாய்களுக்கு சேவை செய்கிறதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுறதும் உண்டு. இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் உதவ முடியுமான்னு பார்க்குறேன் என்றார் எதிர்முனையில் பதிலளித்தவர். ஒன்றும் இல்லை சார், எங்கள் வீட்டில் 2 அடல்ட் டாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுதான் அதை ஏதாவது ஒரு அடாப்ஷன் சென்டரில் விட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் விசாரிக்கிறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. வீக்கானதை போய் இப்படி அடாப்ஷன் சென்டரில் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களேம்மா என கேட்டார் எதிர்முனையில் இருந்தவர். இல்லை சார், இந்த நாய்களை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவங்களுக்கு வேறு இப்போ உடம்புக்கு முடியலை. அதனால தான் அதை அடாப்ஷன் சென்டரில் விடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, நான் பெங்களூரில் விசாரித்து பார்க்குறேன். நீங்கள் சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்கில் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சார் என்றபடியே அந்த பெண்மணியும் தொலைபேசி அழைப்பை துண்டிச்சாங்க. சிறிது நேரத்திலேயே பெங்களூர்லேருந்து அவரின் நண்பர் ஒருவர் இவரை கூப்பிட்றாரு. பரஸ்பர உரையாடலுக்கு அப்புறமா பெங்களூரில் ஒரு நல்ல அடாப்ஷன் சென்டர் நம்பரையும் கேட்டு அதோட அட்ரஸையும் வாங்கிக்கிட்டாரு. 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு. சார், நான் பிருந்தாவன் நகர்லேருந்து பேசுகிறேன். ஆனால் இது வேற எண், குரலும் வேறு குரலாக இருக்குது. கொஞ்சம் வயதான பெண்மணி அப்படிங்கிறது அந்த குரல்லையே தெரியுது. சொல்லுங்கம்மா அப்படின்னு இவரும் தன்மையாக கேட்குறாரு. நீங்கள் தான் பெட் அடாப்ஷன் சென்டர்லாம் அரேஞ்ச் பண்ணுறவரா என்று தயங்கியபடியே கேட்டது அந்த குரல். இல்லைம்மா, நான் வெட்டினரி டாக்டர் தான். உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இவர் கேட்கவும், சார், கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசுனாங்கல்ல, அது என் மருமக தாங்க. எங்கள் வீட்டுக்காரரு தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவருங்க. நாங்கள் சேலம் பக்கம் ஒரு சின்ன கிராமம். எங்களுக்கு ஒரே பையன்தான். பையனை நல்லா படிக்க வச்சோம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூரில் வேலையும் கிடச்சிச்சுங்க அவனுக்கு. முதல்ல அவன் மட்டும்தான் பெங்களூரில் இருந்தான். அப்புறம் எங்களையும் வாங்க வாங்கன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினான். நாங்கள் வரமாட்டோன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. பெங்களூர் செட் ஆகாது, வேண்டான்னு சொன்னாலும் விடாப்பிடியா, அங்கே இல்லட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓசூர்லையாவது நான் உங்களுக்கு வீடு வாங்கி தாரேன், இங்கே வந்து நீங்கள் இருந்தே ஆகணும் எங்களை கட்டாயப்படுத்தி வீட்டையும் வாங்கி எங்களை குடி வச்சுட்டாங்க. ஒரே பையன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அவன் வேச்ச தட்ட முடியலை. வேற வழி தெரியாமல் நாங்களும் அவன் சொன்ன மாதிரியே ஓசூரில் வந்து இருந்துட்டோம். அவனை காலேஜுக்கு அனுப்புனப்பவே எங்கள் தனிமையை போக்கிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாயை வளர்க்க ஆரம்பித்தோம். இங்கே வந்ததும் 2 நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலலாம் 2 நாளைக்கு ஒருக்கா பெங்களூர்லேருந்து ஓசூருக்கு எங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா வந்தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை தான் வாரான். எங்களுக்கு ஓசூரில் வேலை இல்லை, நாயை பார்த்துக்க ஆரம்பித்தோம். அவரும் நாய் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டாருங்க. வயசாகிட்டே இருக்குது சார் 2 பேர்த்துக்கும். அவருக்கு உடம்புல அடிக்கடி பிரச்சனை வருது. அதுவும் அன்டைமில் வர்றதுனால அவனை தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்குது. அவனும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான், எங்களோட பெங்களூருக்கே வந்துருங்க அப்படின்னு. ஆனால் இந்த நாயை சாக்கா வச்சு அங்கே போகிறதுக்கு மறுத்துக்கிட்டே இருக்காரு என் வீட்டுக்காரரும். மகனையும் மருமகளையும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர். இந்த முறை 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாயிட்டார். பையனுக்கு ரொம்ப தொந்தரவாக போச்சு. அது என்னவோ இந்த லங் கேன்சராம்ல, அது வந்துருச்சான். இன்னும் 6 மாதம்தான் அவர் தாங்குவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இது அவருக்கு தெரியாது. பையன் விடாப்பிடியாக பெங்களூர் கூட்டிகிட்டு போகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். அங்கே போய் அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து இந்த மனுஷனால் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே இருந்தால் இந்த நாய்களோட சந்தோஷமாக இருப்பார். இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருக்கட்டுமே. அதனால் ஓசூரில் மட்டும் இல்லை, பெங்களூரில் கூட பெட் அடாப்ஷன் சென்டரே இல்லைன்னு சொல்லிருங்க தம்பி என தழுதழுத்த குரலில் கூறி நீண்ட மூச்சு வாங்கினார் அந்த அம்மையார். லங் கேன்சர் என்று கண்டறியப்பட்ட 15 நாள்லே ஏதோ டூர் போகிற மாதிரி பாய் சொல்லிட்டு பிரிந்து போன தன்னோட அப்பாவோட ஞாபகத்திலேயே மூழ்கினார் டாக்டர். வாட்ஸ்அப்பில் இருந்த தன்னோட நண்பன் அனுப்பின அடாப்ட் சென்டர் நம்பரை அழித்து விட்டு கண்ணோரும் இருந்த அந்த கண்ணீரை தொடச்சிட்டு அவர் அடுத்த அவுட் சைட் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு எழுந்து போயிட்டார். நேர்களே, இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது எழுத்தாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய முடிவு என்கிற சிறுகதை.
மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.